அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். மோசமான ஹராம்கள் நிறைந்து கிடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்மை சார்ந்தவர்களில் யாராவது ஹராமான விஷயங்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தால், அல்லது மோசமான குணநலன்கள் கெட்ட சிந்தனைகள் கொண்டவர்களாக இருந்தால், குறிப்பாக மது, புகையிலை மற்றும் ஹராமான பாக்குகள், ஹராமான பீடாக்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால், ஒன்று அவர்களாகவே இதை ஓதினால் வெளியிலே வந்து விடுவார்கள், அல்லது அவர்கள் அறியாமல் அவர்கள் குடிக்கும் தண்ணீரில் நாம் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை நீங்கள் ஊதி அவர்கள் குடிப்பதற்கு கொடுத்து விட்டால், நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நாடினால் அந்த கெட்ட குணங்களிலிருந்தும் கெட்ட செயல்பாடுகள் ஹராம்களிலிருந்தும் அவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள். அல்லாஹ் எல்லா மக்களையும் ஹராமிலிருந்து பாதுகாப்பானாக. இந்த இடத்திலே என்ன ஓத வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக பதிவு செய்கிறேன். அது ஸ்க்ரீனிலும் உங்களுக்கு தெளிவாக வரும். அதை பார்த்து நீங்கள் ஓதி அவர்கள் குடிக்கும் தண்ணீரில் 14 நாட்களோ அல்லது 21 நாட்களோ அல்லது 41 நாட்களோ அவர்கள் குடிக்கும் தண்ணீரிலோ அல்லது தண்ணீரை அவர்கள் குடிக்கும் டீயாகவோ எப்படியாவது அவர்களின் வயிற்றுக்குள் செல்லும்படி நீங்கள் செய்துவிட்டால் நிச்சயமாக ஹராம்களிலிருந்து அவர்கள் விலகி விடுவார்கள். ஆரம்பமாக 3 ஸலவாத்துகள் ஓத வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஏதோ ஒரு ஸலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் 3 முறை ஸலவாத்துகள் ஓத வேண்டும். அதை ஓதி முடித்த பிறகு குர்ஆனுடைய 30வது ஜுஸுவிலே 2வது சூறாவான சூரத்துன் நாஸிஆத் என்ற சூறாவில் வரக்கூடிய வசனம் வ அஹ்தியக இலா ரப்பிக ஃபதக்ஷா என்ற இந்த வசனத்தை 7 முறை ஓத வேண்டும். ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய இந்த வசனத்தை வஹ்தியக இலா ரப்பிக ஃபதக்ஷா என்ற இந்த வசனத்தை 7 முறை ஓத வேண்டும். பிறகு குர்ஆனில் 7வது ஜுஸுவிலே வரக்கூடிய சூரத்துல் மாயிதாவில் 90வது வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜுசும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன் என்ற இந்த வசனத்தை 7 முறை ஓத வேண்டும். பிறகு யா தவ்வாபு யா அல்லாஹ் என்ற அல்லாஹ்வின் இஸ்மை பரக்கத்தான பெயரை 400 முறை ஓத வேண்டும். பிறகு மீண்டும் 3 முறை ஸலவாத் ஓத வேண்டும். மீண்டும் பதிவு செய்கிறேன். ஆரம்பமாக முதலில் 3 முறை ஸலவாத் ஓத வேண்டும். 30வது ஜுஸுவிலே சூரத்து நாஸிஆத்தில் வரக்கூடிய வ அஹ்தியக இலா ரப்பிக ஃபதக்ஷா என்ற வசனத்தை 7 முறை ஓத வேண்டும். பிறகு சூரத்துல் மாயிதாவிலே வரக்கூடிய 90வது வசனத்தை யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜுசும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன் என்ற இந்த வசனத்தை 7 முறை ஓத வேண்டும். யா தவ்வாபு யா அல்லாஹ் என்ற அல்லாஹ்வின் பெயரை 400 முறை ஓத வேண்டும். மீண்டும் கடைசியாக 3 முறை நமக்கு தெரிந்த ஸலவாத்துகளை ஓதி அவர்கள் குடிக்கும் நீரில் இஷ்ஃபி என்று சொல்லி, இஷ்ஃபி என்றால் நிவாரணத்தை தருவாயாக என்று பொருள், இஷ்ஃபி என்று சொல்லி அதில் ஊதி அவர்கள் குடிக்கும் தண்ணீரில் நாம் கொடுக்க வேண்டும். ஒன்று குடிக்கும் தண்ணீரிலோ அல்லது அதை எப்படியாவது டீயாக வைக்கக்கூடிய விஷயத்தில் கலந்தோ எப்படியாவது அவர்களின் வயிற்றுக்குள் செல்லும்படியாக இதை 14 நாட்களோ அல்லது 21 நாட்களோ அல்லது 41 நாட்களோ கொடுத்து வர இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அவர்கள் ஹராமான விஷயங்களில் ஈடுபடுபவர்களாக இருந்தால் அதிலிருந்து அவர்கள் விடுபட்டு வருவார்கள். மட்டுமல்ல, கெட்ட சிந்தனைகள் மோசமான எண்ணங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் அதிலிருந்தும் அவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள். அல்லாஹு தாலா எல்லா மக்களையும் ஹராம்களிலிருந்தும் பாதுகாத்து எல்லா குடும்பங்களையும் அல்லாஹு தாலா நல்ல ஆண்களை கொண்டு பாதுகாப்பானாக. வாழ்வை இருளைகளும் வெற்றியானதாக அமைத்து எல்லா காலங்களிலும் பிறர்களின் உதவிகளை நாடுவதை விட்டும் பரிபூரண பாதுகாப்பை தந்து அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நல்ல வாழ்வை வாழக்கூடியவர்களாக அத்துணை நபர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.